நாம வாழுற இந்த பிரபஞ்சத்துல கொடூரமான விலங்கு எதுன்னு கேட்டா சிங்கம் புலின்னு சொல்லுவோம். ஆனா அதுவே அதுங்க கிட்ட கேட்டா இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான மிருகம் மனுஷங்க தான் சொல்லும். இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல தவறான டெக்னாலஜியை யூஸ் பண்ற தப்பானவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா என்ன? அக்கா அக்கா நான் சொல்றத கேளு. என் செல்லல உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடாத. அந்த போட்டோலாம் வச்சு என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? சரி போட்டோலாம் டெலிட் பண்ணு. ஓகே. வீட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கக்கா. தம்பி ஒரு வேலையா போறேன். வந்துரு. தம்பி தயவு செய்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிருப்பா. முடியலப்பா. காசு கொண்டு வந்தியா இல்லையா? இவன் பேரு சங்கர். ஏஐ மூலமா நம்பர் மாதிரி மெசேஜ் கிரியேட் பண்ணி அதையே லிங்கா ஜெனரேட் பண்ணி பொண்ணுங்க மொபைல் கேமராவை ஹேக் பண்ணுவான். அதை வச்சு பொண்ணுங்க கிட்டையும் அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்க கிட்டையும் காசை பறிச்சுப்பான். இப்போ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டது இவருதான். தம்பி புரிஞ்சுக்கப்பா. நாங்க வெல் செட்டில் ஃபேமிலி கிடையாதுப்பா. நீ கேக்குற காசு அதிகம்பா. எங்களால முடியாதுப்பா. முதல்ல அந்த வீடியோ டெலிட் பண்ணி தொலைப்பா. இல்ல காசு இல்ல. தம்பி 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 நில்லுங்க தம்பி. தம்பி போகாதீங்க தம்பி. நில்லுங்க தம்பி. தம்பி 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 போகாதீங்க தம்பி. போகாதீங்க தம்பி. விடியா தம்பி. தம்பி இதெல்லாம் நியாயமே இல்ல தம்பி. என்ன தம்பி இப்படி பண்றீங்க? தம்பி 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 நில்லுங்க தம்பி. வீடியோ டெலீட் பண்ணுங்க தம்பி. யோ காசே கொண்டு வரல. வீடியோ டெலிட் பண்ண சொன்னா பண்ணிடுறேனா? எப்படிடா டெலிட் பண்ண முடியும்? பண்ணாத. இவர் பேரு குணசேகர். கவர்மெண்ட் ஃபுட் கேக்கிங் ஆஃபீஸரா இருக்கிறாரு. இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ்க்கு எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி அந்த எவிடன்ஸை இன்டர்நெட்ல இருந்து டெலீட் பண்ணிடுவார். ஹேக்கரா வேலை பார்க்க ஆக்கர் கடையிலே வேலை பார்த்துடலாம் போல. எப்படிலாம் அலைய வைக்கிறானுங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, போலீஸ்ட சொல்லக்கூடாது சொன்னலையா? யார் அவன்? யாரு? போலீஸா? எங்க எங்க எங்க? என்ன பார்த்தா நான் போலீஸ் மாதிரி இடம் இருக்கு. யோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒரு கிளிக் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? என்னது கிளிக்கா? என்ன என்ன கிளிக்? இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியல. இத பார். இதோ பார். ஐயோ என்னையா இது? டெலீட் பண்ணியா? தங்கச்சியா? ஐயோ டெலீட் பண்ணி தொலையா? ஐயோ கிளிக் பண்ணவா? கிளிக் பண்ணவா? ப்ரோ என்ன கிளிக் கிளிக்ன்ற? என்ன பண்ணவா? கிளிக் பண்ணவாடா? பண்ணவா? ஏய் ஐயே என்ன போனமா? இந்த பிடி. என்ன பண்ண நீ? ரீசெண்டா இருக்கு. ட்ராப்பா வச்சிருக்கீங்க எனக்கு. வீட்டுல லேப் இருக்கு. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கட்டுக்க முடியுமோ கட்டுப்பேன்டா. வாரம் தோறும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு பொண்ணு எல்லாம் விளாண்டா.
கேசவன் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியலாக இருக்கிறார். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் தன்னோட இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிக்கிட்டு அப்பப்போ சஸ்பெண்ட் ஆகிடுவார். என்ன ப்ரோ நீங்க? நானும் அங்கிருந்தே அக்யூஸ்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இவன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில ஒரு டீ கடை கூட கிடையாது. ச்சே, என்ன பண்றதுன்னே தெரியல. வர வழியில ஒரு பாட்டி தான் கடை வச்சிருந்தாங்க. அங்கதான் போய் டீ. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால எதுவும் பேச மாட்டீங்க. சார் என்ன சார் இவ்வளோ லேட்டாக வரீங்க? அது சரி, போலீஸ்னாலே லேட்டாக தானே வருவீங்க. அது ஒன்றும் இல்லை ஹேக்கர் ப்ரோ, நம்ம எப்போவுமே டீ அடிக்ட்டு, அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் வேறு யூனிஃபார்ம் வேறு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் அப்படியே கேஷுவலாக கிளம்பி வந்துட்டேன். ஓ சார் தானே? சார் வணக்கம். சார் இவன் வீட்டில் லேப்பில் நிறைய பிட்டு வச்சுருக்கானா சார்? ப்ரோ அப்படியா? ஏய் உங்களுக்கு தெரியாது, சாகடிச்சிடுவேன். டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் கம்மியாயிடுவாரு ப்ரோ. மெயிலை ரிகவரி பண்ணலாம்ல ப்ரோ? அந்த மெயிலை ரிகவரி பண்ணி அந்த சிஸ்டம்ல வச்சிருக்கிற எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணுங்க ப்ரோ. ஹேக்கர் ப்ரோ கிட்ட கிளிக் பண்ண மாட்டேங்குது. அவர் கிளிக் பண்ணாரு ரீசெட்டுக்கு வீட்டுக்கு. அக்கா டாய் 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 ஏண்டா ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் நீ பண்ணுவேன், உன் அக்கால வந்தா மட்டும் வலிக்குதா உனக்கு? சங்கர் வீட்டில் ஒருவனாகவும் வெளியில் மிருகமாகவும் நடந்ததால் முடிவு தவறானது. சங்கர் போல் இன்னொருவர் உருவாகாமல் இருக்க சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது.